ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, உங்களை குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனென்றால் அவர்கள்தான் ஒளியாக இருந்து உங்களை செதுக்குகின்றார்கள் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போது நம்ம வீட்டில் நம்ம யாராவது ஒருத்தர் நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலும் சரி, இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், இல்லை வெளியில் யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு சுளீர்னு கோபம் வரும். என்னடா நம்ம இவ்வளோ பண்ணுறோம், நமக்கு இவ்வளோ இதாக பேசுகிறான் அப்படின்னு நம்ம கோவப்படுவோம். ஆனால் அந்த இடத்துல கோவப்படக்கூடாது, சிந்திக்கணும். நம்மளோட மிஸ்டேக்கை நம்மளோட கூட இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. நம்மளோட எதிரிகளும் இந்த மாதிரி குறை சொல்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளோட குறைகள் என்னென்னு. அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றதை தான். ஸோ அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இன்னும் குழம்பு வைக்கலையா? நீ என்ன இன்னும் குழம்பு வைக்கலையா? ஏங்க உங்களுக்கே இது ஓவரா தெரியல? மீனை இப்படியா முழுசு முழுசா வாங்கிட்டு வருவாங்க? ஸோ கொஞ்சமா சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வர்றதில்ல? நான் என்னவா பண்ணுவேன், ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருந்தாங்க. சரி நல்லா இருக்கே அப்படியே வாங்கிட்டு வருவோமேன்னு பார்த்தேன். நீ இவ்வளவு நேரம் பண்ணுவேன்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஆமா ஆமா, வந்து கொஞ்சம் உட்காந்து ஒத்தாசை பண்ணா பரவாயில்ல. மீனை முழுசு முழுசா வாங்கிட்டு வந்து போட்டுட்டு இதை என்னைக்கு சுத்தம் பண்றது? எல்லாம் பொடி பொடி மீன். கொஞ்சமாவது பெருசா இருந்துச்சுன்னா கூட டக்குன்னு சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் இவ்வளவு வாங்கிட்டு வந்தா எப்பதான் நான் சுத்தம் பண்ணி எடுப்பேன்? சரி சரி, எனக்கு ஃபைல்ஸ் வேற பார்க்க வேண்டியது இருக்கு. சுத்தம் பண்ணி டக்குன்னு குழம்பு வச்சு எடு. அப்புறம் மறக்காம மசாலா வாங்கிட்டு வந்தல, அது புதுசா ஏதோ வந்திருக்குதாமா, பொரிச்சா நல்லா இருக்கும். நான் இங்கே அதுவும் போட்டு அப்படியே பொரிச்சிரு. சரி சரி, நான் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு வந்து உனக்கு ஒத்தாசை பண்றேன். நீங்க பண்ணுன ஒத்தாசை வரைக்கும் போதும், கிளம்புங்க. இதை வேற வாங்கி வச்சுக்கிட்டு என்ன போ, கொஞ்சமாவது எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணியாவது வாங்கிட்டு வரணும். என்ன பொழப்பு இதை? என்னைக்கு நான் சுத்தம் பண்ணி என்னைக்கு எடுக்கிறது? பேசாட்டுக்கு சோறை வச்சதோட ஒரு ரசத்தை வச்சு ஒரு அப்பளத்தை பொரிச்சிருந்தா கூட வேலை முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு மீன் குழம்பு வேணும், மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு வேற சொல்லிவிட்டாரு. இப்போ வச்சா அதை காலையிலைக்கு அதை சுண்ட வச்சா இன்னும் நல்லா ருசி இருக்கும்னு பார்த்து வேலை பார்த்தா இது இன்னைக்கு முடிகிற மாதிரி தெரியலையே. என்னங்க தம்பி, சாப்பிடுங்க. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை. என்ன மாப்பிள்ள, நீங்க பாட்டுக்கு வந்துட்டு சாப்பிடல வேணாம்னா என்ன அர்த்தம்? சப்பாத்தி சுடும்போது உங்களுக்கும் சேர்த்துதான் சுட்டேன். முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க. இல்ல டைம் வேற ஆயிடுச்சு. அம்மா வீட்ல வேற சமைச்சிருப்பாங்க. வீட்ல சாப்பிடலன்னா அம்மா ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏற்கனவே நான் இங்க வேற சாப்பிட்டுட்டு போறதுனால ஏன்டா வீட்ல சாப்பிட மாட்டேங்கிறேன்னு ஒரே டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள பயந்துகிட்டு இருக்கீங்க? தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் இனி எதுக்காக பயம்? அத்தை வீட்டுல சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? இதுக்கு முன்னாடிதான் பயந்துகிட்டு இருந்தீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க முதல்ல. இல்ல வேண்டாம். இங்க பாருங்க, நாங்க என்ன வசதியா கொடுக்குறோம், இதே தானே நாங்களும் சாப்பிட்றோம். உங்களுக்காக பார்த்து எல்லாம் செஞ்சிருக்கேன். நல்லா இருக்கும், சாப்பிடுங்கப்பா. நிரஞ்சன் சாப்பிடு. ஓஹோ, சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் சாப்பிடுவீங்க. சாப்பிடுங்க. எனக்கு ஒரு சப்பாத்தி மட்டும் போதும், மத்ததை எடுத்துக்கோங்களே. ஒரு சப்பாத்தி எப்படி போதும்? முதல்ல சாப்பிடுங்க. இல்ல வீட்ல வேற போய் சாப்பிடணும். சாப்பிடலன்னா அம்மா திட்டுவாங்க. அடடடடா, நீங்க என்ன இப்பதான் பச்சை புள்ள கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிடுங்க. அம்மா திட்டுறாங்க, ஆட்டுக்குட்டி திட்டுறாங்கன்னு வளர்ந்து இம்புட்டு தூரம் ஆகி போயிடுச்சு. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியே உண்டாகிற நிலைமையில இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தா அம்மா அம்மா அம்மான்னு என் பிள்ளையெல்லாம் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டா. யார் எதை கொடுத்தாலும் வாங்கி தின்னுபிட்டு வந்துருவா. நீங்க என்னமா பார்த்தா சாப்பிடுங்கப்பா. நீங்க நீ சாப்பிட்டுட்டு மீதி வை, நான் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா இருக்குதுங்களா? உங்க அம்மா அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சிருக்கேன். நிஜமாவே நல்லா இருக்கு. சும்மா சொல்லாதீங்க. இல்ல நிஜமாவே நல்லா இருக்கு. உனக்காக அம்மா பார்த்து பண்ணாங்க. ஆமாங்க தம்பி. அது சரி, ஏதோ வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன உண்மையாவா இல்ல என்ன? இல்ல அன்னைக்கு நீங்க வந்து பேசிட்டு போனீங்கல்ல, நீங்க பேசினதுல அப்பா அம்மாவுக்கு உடன்பாடு ஆயிடுச்சு. அதனால சரி நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இல்லைன்னா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நானுமே பயத்திலே தான் இருந்தேன். அது ஏன்பா பயந்துகிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேருமே மேஜர். அப்படின்னும் போது பயப்படணும். அதுவும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் போய் பேசினா வேலைக்கு ஆகாது. சொல்ற விதத்துல சொன்னா எல்லாம் நடக்கும்.
இப்ப நடந்துச்சுல்ல. ஆமாங்க அத்தை. இன்னைக்கு அத்தை மாமா எல்லாம் ஊர்ல இருந்து வராங்களாமா. வந்துட்டு இந்த வாரத்திலே கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏங்கப்பா வரதட்சணைன்னு எதுவும் எதிர்பார்ப்பாங்களா? இல்ல அத்தை, அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இல்லப்பா என் பொண்ணுக்குன்னு நான் அப்படி இப்படின்னு சிறுக சிறுக சேர்த்து ஒரு 5 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன். என்னால் முடிஞ்சது அம்புட்டு தான். ஏன்னா நமக்கு வீடு வாடகை வீடு, இதுக்குமே வாடகை கட்டணும் 2000 மாதம். அதுவும் இல்லாமல் இந்த வெயில் அடித்தா வேலை இருக்காது, இலை கருகி போயிடும். பனி அடித்தாலும் அதே நிலமத்தான். ஏதோ மழை வந்தாதான் ஏதோ ஒரு வேலை இருக்கும். அந்த நேரத்துலையும் அட்டை அது இதுன்னு நமக்கு பெரும் ரோதனையாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையில் ஏதோ என்னால் முடிஞ்சது. இப்போ தங்க வைக்கிற வேலைக்கு என்னால் அம்பட்டெல்லாம் செய்ய முடியாது அவங்க வீட்டில் எதிர்பார்க்குற மாதிரி. ஏதோ கையில் ஒரு 50,000 பணம் வச்சுருக்கேன், அதையும் என் பிள்ளைக்காக கொடுத்துட்றேன். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பாத்திரம் மண்டம் வாங்கி கொடுத்துட்றேன். அவங்களுக்கு இது போதும் தானே. இதுக்கு நீங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், கம்முனு இருங்க. இல்லைப்பா, பொண்ணை வைக்கிற இடத்துல பொருளை வைக்கணும். நான் பாட்டுக்கு பொண்ணை வெறுமனையே கட்டி கொடுத்தேன்னா நாளை பின்ன மாமியார் குடைச்சல்னு இருக்கும். என்னாடி உன் வீட்டிலேருந்து சீர்சனத்தி கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே கேட்டாலும் கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் பார்த்த பொண்ணாக இருந்தால் இன்றைக்கி சீர்சனத்தியோடு வந்திருப்பா. இவனை பார்த்து அமைச்சுக்கிட்டதுனால தான் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு வந்திருக்கா, கட்டின சேலையோடு வந்திருக்கான்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. எந்த பேச்சுக்கு என் பிள்ளை ஆளாகக்கூடாது. அதனால் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு போடுறேன். நாளை பின்ன நீங்களே தனி கொடுத்தன போகிற மாதிரி இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்தனா அந்த பொருளை எடுத்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு தைரியமாக போகலாமே. அப்புறம் எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னத்த பேசுறீங்க? தனி கொடுத்தனா? அது இல்லைப்பா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. நான் என்றைக்குமே அந்த காலத்து ஆள் கிடையாது. இப்போ நடக்கிற ரியாலிட்டிக்கு ஏற்றாப்புல தான் நான் பேசுகிறேன். இப்போல்லாம் யாரு தான் மாமியார் மாமனோட ஒன்றா இருக்கிறா? ஆளாளுக்கு கல்யாணம் பண்ண 1 மாதம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. சண்டை சண்டை சண்டைன்னு 24 மணி நேரமும் சண்டையாக கிடக்கும். இதுலேயும் வேற நீங்கள் வேலைக்கு போயிட்டு வருவீங்க, என் பொண்ணு அவங்க வீட்டில் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு உங்ககிட்ட சொல்லுவா. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னடா பெரு ரோதனையாக இருக்குது. வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு கொஞ்ச நேரம் தங்கலான்னு பார்த்தாலும் நிம்மதி இல்லை. ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி இப்படி நிம்மதி இல்லாத பொழப்பு பொழைக்கணுமேனு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு நிற்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் நல்லா யோசிச்சுக்கங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு நல்ல வீடை பார்த்து 2 பேரும் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஏன்னா நீங்கள் எல்லாம் இப்போ ஒன்றா இருக்கும்போது ஏதாவது சண்டை சச்சரவுனா அப்புறம் உங்கள் குடும்பத்தில் எதுவும் இருக்கக்கூடாது இல்லைப்பா. என் பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும். நானும் ஒத்த பிள்ளைய வச்சுருக்கேன். எனக்குன்னு சொந்தம் சொத்துன்னு யாரும் கிடையாது. நான் நினச்சா உங்கள் வீட்டுக்கு வரலாம் போகலாம். அவங்களோட இருந்தால் நான் வர முடியுமா? எதுவும் சொல்லுவாங்கல்ல. இதுவே நீங்கள் தனியாக இருந்தால் புள்ள வீடுன்னு ஒரு 2 நாள் ஆசையாக இருந்துட்டு போகலாம். அதுக்காக தான் சொன்னேன், வேற ஒன்றுத்துக்கும் இல்லை. இல்லத்த, வீட்டில் தனி கொடுத்தனத்துக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கும் போதே ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும்னு சொல்லி தான் சம்மதிக்கவே செஞ்சாங்க. அப்படியாப்பா? நான் அதுக்காக சொல்லலை. இப்போ இல்லைனாலும் எப்பயாவது ஒருக்க உங்களுக்கு பிரச்சனை வம்புன்னு வரும்போது நீங்கள் தனி கொடுத்தனம் போய்க்காங்கன்றேன். அதனால நான் என்னால் முடிஞ்ச பண்டபாத்திரத்தை வாங்கி கொடுக்குறேன். இருக்கும்போது வாங்கி கொடுத்தாத்தான், அப்புறமேட்டுக்கு இல்லாத போது நான் எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? அதுக்கு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க அத்தை. அம்மா சாப்பிட விடுமா, சாப்பிட விடாம எதுக்குமா இப்படி நொய்யின்னு பேசிக்கிட்டு இருக்க? பாத்தீங்களா, கட்டிக்க போறவனுக்கு இப்பயே எப்படி கூஜா தூக்கிட்டு இருக்கான்னு. நான் என்ன தெரிவி சொன்னேன், உங்க வாழ்க்கைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். தம்பி எதுவும் தப்பா எடுத்துக்கல. நீ ஏன் இப்ப கத்துற? அம்மா நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு, அவர் சாப்பிடட்டும், நீ சாப்பிடு. ஐயோ நான் எதுவும் பேசலப்பா, நீங்க சாப்பிடுங்க. இந்தாடி போ, நீ ஏன் மாப்பிள்ளைக்கு பரிமாறு, நான் அங்கிட்டு போய்க்கிறேன். ஐயோ அத்தை, நீங்க இருங்க. ஏன்? இல்லப்பா, நான் மட்டும் இங்க இருந்து ஏதாவது லொடன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் அவ அம்பிட்டுட்ட எதுக்கு அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு வல்லுன்னு கொள்ளுவா. நான் எதுக்கு இங்க நின்றுக்கிட்டு? நீங்க 2 பேரும் சின்ன சிசுங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க, சாப்பிடுங்க. நான் வெளியே உட்காந்துருக்கேன். இல்லைன்னு வைங்க, அவ இன்னைக்கு என்னை கடிச்சு கொதறிடுவா. அவங்க அப்படிதான் ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. நீ சாப்பிடு. ஜானகி, பொண்ணை பத்திரமா பார்த்துக்க ஜானகி. நான் எங்கேயுமே பொண்ணை விட்டுட்டு போனதே இல்லை. இன்னைக்கு தான் மொத தடவை நான் போகிறதா இருக்கு. இந்த நீங்கள் என்ன சும்மா பிக்னிக்கா போகிறீங்க? முக்கியமான ஒரு விஷயமா போகிறீங்க. லீவு இருந்தால் அவள் போகிறா, அவளுக்கும் லீவு இல்லை. நம்ம வீட்டில் யார் என்ன சொல்ல போகிறா அவளை? என் வீட்டில் 2 வாடகை இருக்க மாதிரி அவள் இருந்துட்டு போட்டும். நீ எதுக்கு இது பண்ணிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? அவள் இனி ஏன் புள்ள, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. இல்லைம்மா, விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து
அவளை எங்கேயும் விட்டது இல்லையா, கைக்குள்ளேயே வச்சுக்கிறது. எங்கே போகிறதா இருந்தாலும் கூட்டிக்கிட்டு போயிட்டு கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டுன்னு அப்படியே இருந்து பழகிட்டேனா, அதான் தனியாக ஒத்தையில் விட்டுட்டு போகிறது ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அடடடடா, இப்பயே இந்த அழுகிறியே, இன்னும் கல்யாணம் பண்ணி நாளைக்கு வேற வீட்டுக்கு அனுப்புவ, அன்னைக்கே இப்படி தான் அழுகுவியா? என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கவ? அது ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் ஒத்த புள்ள, அதனால கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டோமா. அவன் தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கானா, நீங்கள் அதுக்கு மேலே அழுதுருவீங்க போல இருக்கே. இந்த செல்வி எங்கே பாரு, நீ உம்முனே இருக்கனால பாரு இவங்க 2 பேரும் அழுதுருவாங்க போல இருக்கு. தைரியமாக அவங்களுக்கு வழி அனுப்பி விடு. அப்பா அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க சரியா, நான் பார்த்துக்கிறேன். அம்மா நீங்கள் நல்லபடியாக போய் எல்லாம் முடிச்சுட்டு வாங்கம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. இங்கே பாரு, நேரத்துக்கு சாப்பிடணும், சாப்பிடாம இருக்கக்கூடாது சரியா? காலையில் வெள்ளனையாக எந்திரிக்கணும். நம்ம வீட்டில் இங்கே தூங்குற மாதிரி நீ பாட்டுக்கு இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு காலையில் லேட்டாக எந்திரிச்சு சாப்பிடாம கூட அறக்க பறக்க ஓடக்கூடாது. அவங்க வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு ஒத்தாசையாக ஏதோ வேலை வெட்டி பார்த்து கொடுக்கணும், நேரங்களமாக எந்திரிக்கணும் சரியா? அடடடடா தாரு, இப்போ என்ன அது? நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, ஒழுங்காக இருக்கணும். எங்கிட்ட நேரங்கட்ட நேரத்தில் போகிறது வரதுன்னு இருக்கக்கூடாது. நேரங்களமாக வேலை முடித்தா வீட்டில் இருக்கணும். உன் துணி மணியெல்லாம் துவைச்சி போட்டுரு. சோப்பு தூள்லேருந்து எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். காசு எது வேணும்னா அஞ்சரைப்பட்டியில் 500 வச்சுருக்கேன், வேணுங்கிறத எடுத்துக்க. சரிம்மா. காசு எதுவும் வேணும்னா ஃபோன் பண்ணுமா சரியா, நான் அங்கேருந்து அக்கௌண்ட்டில் மாற்றி விட்றேன். சரிங்கப்பா. நீயே அழுத எப்படி? அவங்களே ஏற்கனவே அழுதுருவாங்க போல இருக்கு, இதில் நீ வேற அழுதுகிட்டு அழக்கூடாது. இப்போ என்ன அழுத? பேசாட்டுக்கு லீவு சொல்லிவிட்டு வாடியம்மா போமோ. மற்ற நேரமாக இருந்தால் கூட நான் லீவ் போட்டு வந்துடுவேம்மா. ஆனால் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் குளத்தில் பார்க்குற அளவுக்கு நான் ஒன்றும் கல் நெஞ்சக்காரி கிடையாது. இல்லைம்மா எனக்கு லீவ் இல்லை, லீவ் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்துடுவேன். லீவ் இல்லாதனால தான் சொல்கிறேன். சரி, அப்போ லீவ் எது இருந்துச்சுன்னா சொல்லு, அப்பா அனுப்பிடுறேன். நாங்கள் வரத்துக்கு 1 வாரம் ஆகிடும். பத்திரமா இருக்கணும். சரிங்கம்மா. சரி மணி ஆகிட போகுது, இங்கே வண்டியில் ஏறுங்க. இங்கே பாரு, ஒழுங்காக இருக்கணும், நம்ம வீட்டில் மாதிரி இருக்கக்கூடாது, நேரங்களமாக எந்திரிக்கணும், அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கணும் சரியா? உபத்திரம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நாங்கள் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறோம், அப்பப்போ ஃபோன் போடு. சரிப்பா. சரிம்மா, பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் காய்கறி அரிசியெல்லாம் இருக்குது, வேணும்னா எடுத்துக்கோங்க சரியா? எடுத்துக்காமல் இருக்காதீங்க. அடடா, என்ன 1 ரூபா சோத்துக்கு நான் அவளுக்கு நான் தனியாக உழவை சாக்க போகிறேன், நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சத்தை சாப்பிட போகிறா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க நல்லபடியா. சரி, வண்டி எடுங்க போகலாம். எதுக்குமா அழுகுற? அழுகாத சரியா? பா. என்ன எங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் இலை போட்டிருக்க, எங்க அவனுக்கு சாப்பிட கூப்பிடலையா? அவன் எங்கங்க வீடு தங்குறான்? காலையில் வெளியே போனவன் இன்ன வரைக்கும் வீடு வரல. வீடு வரலையா? என் ஃபோனை நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம். விடுங்க மாமா, அவனுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்பயே வரட்டும். நம்ம சும்மா அவனை சின்ன பிள்ளை நினச்சி ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவன் இப்படி இருக்கான். விடுங்க, அவனை எப்போ வரணும்னு நினைக்கிறானோ வரட்டும். என்னம்மா இப்ப கல்யாணம் ஆக போகுது, இன்னமும் இதே மாதிரி இருந்தா எப்படி? ஏதோ முதல்ல அப்படி இருந்தாலும் ஒரு நியாயம், இப்ப என்ன? மாமா அவன் விஷயத்துல எல்லாம் நான் தலையிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் தலையிடாம இருங்க, அதுதான் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது. அதுக்குன்னு எதையுமே கேட்க கூடாதுன்னு வாயை மூடிக்கிட்டே இருக்கிறதா? இப்படி வாயை மூடிட்டு இருந்தனாலதான் இன்னைக்கு இப்படி வந்து நிக்குது. இப்ப கத்துனனால எதுவும் மாறப்போகுதா உங்களுக்கு? இல்ல நம்ம சொல்ற பொண்ணதான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறானா? இல்ல முடிவு பண்ணிட்டோம்ல, இப்ப எதுக்கு அந்த பேச்ச பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. எம்மா எதுக்குமா, ஏன் சத்தம்? அப்புறம் எல்லாரும் என்னடா இது சண்டை போல இருக்குன்னு நினைக்க மாட்டாங்களா அக்கம் பக்கத்துல? இல்ல மாமா, ஒரு இது முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் என்னத்துக்கு சும்மா அதையே பேசணும்? அவன் விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. மூஞ்சி அடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டானா நம்ம மனசு தாங்குமா? அதுக்கு தான் சொல்றேன். எப்ப அவன் என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழக்கூடாதான்னு கேட்டானோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் அவன் விஷயத்துல தலையிடவே கூடாதுன்னு. இப்ப நம்ம கேள்வி கேட்டோம்னா என் வாழ்க்கை, நான் எங்க வேணாலும் போவேன் வருவேன், அதை கேட்க நீ யாரு அப்படின்னு கேட்டா எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம இருக்க முடியும்? அதனால எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கங்க. சரி, தங்கச்சியும் மாப்பிள்ளையும் கிளம்பிட்டாங்களாம், வந்துகிட்டு இருக்கேன் நாங்க. பாவம் அவங்க, வரதும் போதுமா. எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருக்க போறோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன், அதுக்கு குடுப்பனை இல்லாம போச்சு. சரி சாப்பிடுங்க. சாப்பிடியா? சாப்பிடு.
அப்பா தலைவலியே வந்துரும் போல இருக்குது. என்ன மீனை வாங்கிட்டு வந்திருக்காரு, சுத்தம் பண்ணியே தொலைய முடியல. எம்மா 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 இருக்கிற தலைவலியில இவங்க வர வந்துட்டாங்களா? டேய் சமயக்கட்டுல இருக்கேன்டா, அங்க வரும்போதே கத்திக்கிட்டே வருவீங்களா? வாங்க இங்க. எம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்னம்மா மீனை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அப்பாருக்கு மீன் குழம்பு சாப்பிடணுமாமா, அதனால மீனை வாங்கிட்டு வந்திருக்காரு. பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாராம். அப்படியே எல்லாம் சுத்தம் பண்ணாம கூட வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகுது. சரி விடு, நீ எந்திரி, நான் அதெல்லாம் சுத்தம் பண்றேன். டேய் இப்பதாண்டா வேலை விட்டே வந்திருக்கீங்க, வந்த உடனே இதுல கை வைக்க போறியா? நீ போ, நான் அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறேன். அம்மா ஒத்தால கடந்துக்கிட்டு நீ எவ்வளவு வேலை தான் பாப்ப? நீ ஒருத்தன் தாண்டா இந்த அம்மா கஷ்டப்படுதுன்னு சொல்லி இந்த கை வேலை வாங்கியெல்லாம் செய்யறது. ஏம்மா இவனை நீ ரொம்ப நல்லவன்லாம் மெச்சுக்காத. இன்னைக்கு இவனால எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சுமா. அசிங்கமா போச்சா? அவன் என்னடா பண்ணா? ஏம்மா இந்த பைக்ல இன்னைக்கு போய்கிட்டு இருந்தோம்ல, பாதி தூரம் போக போக பைக்ல பெட்ரோல் இல்லாம பாதியில நின்றுச்சுமா. எப்படியும் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்டே நின்றுச்சு. அப்புறமேட்டுக்கு அங்கேயே விட்டுட்டு பஸ் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் லாக் பண்ணி வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு பஸ்ல ஏறி போனா போற இடத்துல டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்லாம வெறுங்கை ஆட்டிட்டு வந்துட்டாமா. பெரும் அசிங்கமா போச்சு. அந்த கண்டக்டர் வேற முதல்ல வண்டியை விட்டு இறங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏத்த வீட்டுல ஒரு புள்ள வந்துட்டு சரி நான் உங்களுக்கு டிக்கெட் எடுத்துக்கிறேன்ட்டு எடுத்துச்சு. இல்லைன்னா இன்னைக்கு கீழே இறங்கி விட்டு நடந்தே வந்திருப்போம். ஏமா இவ்வளவு தூரம் ஐயா வக்கனையா வாய்க்கிலேயே பேசுறா அப்படி இல்ல? நான் தான் காசு கொண்டு வரல, ஐயா பாக்கெட்ல காசு எடுத்துட்டு போக வேண்டியதானே? இவரும் எடுத்துட்டு வராம வருமானாமா, என்னைய பிடிச்சி கத்துன்னு கத்துறாமா. ஏமா அதுவும் இல்லாம ஒரு ஏடிஎம் கார்டு கூட எடுத்துட்டு வராம அப்படியே வந்துட்டாமா. பெட்ரோல் போட்டு நான் அப்புறமேட்டுக்கு என் போன்ல இருந்து மாத்தி அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு வந்தேன். இதுக்கு தான் சொல்றது, என்னைக்குமே போனை மட்டுமே நம்பிக்கிட்டு எங்கேயும் போகக்கூடாது. கையில ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போகணும், இல்லையா ஒரு ஏடிஎம் கடையாவது எடுத்துட்டு போய் எங்கேயாவது காசு எடுத்துட்டு வரணும்னு சொல்றது. சொன்னா கேட்கறது இல்ல. பேங்க்ல போட்டு எதுக்கு தான் பாதுகாக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க தான் எல்லா வீட்டு செலவும் பாத்துக்கிறோம் வச்சுக்கிறோம். கையில ஒரு 10 வச்சுக்கிறதுல என்னடா உங்களுக்கு? நேத்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தல, அது என்கிட்ட இருந்த காசை வச்சுதான் வாங்கிட்டு வந்தேன். இவன் சம்பாதிக்கிறது எல்லாம் அப்படியே பேங்க்ல போட்டு வச்சுக்கிறான், வெளியே எடுக்கவே மாட்டிக்கிறான். மாட்டியம்மா இங்க பாருங்க, நான் உங்க 2 பேருக்கு தான் சொல்றேன், என்னைக்குமே போனை நம்பியே எங்கிட்டும் போகாதீங்க. இன்னைக்கு ஏதோ அந்த பிள்ளைங்க ஏதோ பக்கத்து பிள்ளைங்க காசு கொடுத்து காப்பாத்திருச்சுங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இதுவே அங்க செக்கிங் வந்து ஆள் பிடிச்சிருந்தாங்கன்னா 500 ஃபைனை போட்டிருப்பாங்க. எவ்வளவு அசிங்கமா போயிருக்கும். சொல்றது கேட்கங்க, பர்ஸ்ல ஒரு 500 வச்சுக்கோங்க. நீ செலவுக்கு கேட்டுருவனே பாக்கெட்ல இருந்து எடுக்க மாட்டான். எருமை போடாங்கிட்டு பாத்தியாமா, மீன் நீ சுத்தம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது ஒரு ஒத்தாசை பண்றானா? அப்படியே நல்ல மேக்கப் கார மாதிரி போய் குளிப்பான், நல்லா பவுடர் அடிச்சுட்டு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போய் கால் மேல கால் போட்டு டிவி பக்கத்துல உட்காந்துக்குவான். நேரத்துக்கு சோறை கொண்டு போய் நீட்டணும். டேய் ஏன்டா நீ வச்சுட்டு போ, நீ போய் குளிச்சுட்டு போய் உட்காரு, நான் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு ஏன் வளப்பிக்கிட்டு இருக்க? அப்பாவும் அவனும் ஒன்று சொன்னாப்புல ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. நீ ஒரு ஆளை கடந்துட்டு எம்பிட்டு வேலையுமா பார்ப்ப? அதுவும் இல்லாம இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை. கம்மன் இரு, நான் செஞ்சு தரேன். ஏண்டி 2 பேரும் அப்படியே டிவிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க. ஏன் இங்க உட்காந்து பாக்குறீங்க? ஏற்கனவே கண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லித்தானே கண்ணாடி போட்டிருக்குது. இதுல வேற இப்படியே போய் டிவிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் என்னடி ஆகுறது? கண்ணு போயிடாதா? நல்லா கேளுமா, நல்லா கேளு. உன்னைய தாண்டி நாலு கேட்கணும். அவதான் அப்படி இருக்கானா, நீயும் போய் பக்கத்திலேயே நின்னுகிட்டு பார்த்து நீயும் கண்ணாடி போடணுமா? இப்ப மட்டும் வாயே பேச மாட்டாமா, என்னை விட திட்டு என்னமா பேசுவா தெரியுமா? வாய் கிளியே அடிப்பா. 2 பேரும் வாயை மூடுங்க. ஆளுக்கு வாழுன்னு கத்திக்கிட்டு பாத்தியாடி. இன்ன வரைக்கும் நீ நானும் கம்முன்னு தானே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த அம்மாவா வந்து கத்திட்டு இப்போ நீயும் நானும் கத்துறோமா? இந்தா இனிமே ஒரு வாரத்துக்கு செல்வி நம்ம வீட்டில் தான் இருக்கும். 3 பேரும் ஒழுங்கா இருங்க, சரியா? செல்வியக்கா வா. எவரு அடிச்சுக்கிட்டு கீரியும் பம்மா இருக்கக்கூடாது, ஒழுங்கா இருக்குன்னு சொல்லிட்டேம்மா. போமா, நாங்க பாத்துக்கிறோம். போமா கீமான்னு ஏதாவது சத்தம் வந்துச்சு அடடடா, எப்பமா வாய்க்குள்ள கட்டுறதுக்கு பதிலா உன் தொண்டைக்குள்ள வச்சு கட்டிட்டாங்க போலமா. போமா. என்னடி செல்வி, என்ன ஒரு வாரத்துக்கு இங்கே இருக்க போறியா? ஆமாண்டி, அப்பாவும் அம்மாவும்
அங்க ஊட்டி போயிட்டாங்க. ஊட்டிக்கா? ஏண்டி? அதான் மாமாவுக்கு கல்யாணம் இல்ல. ஏய், நிஜமாவே கல்யாணம் வரைக்கும் போயிருச்சா? ஆமாண்டி, எனக்கே ஒன்றும் தெரியல. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா அம்மா கிளம்புனாங்க. என்னால் கிளம்ப முடியாதுன்ட்டு எனக்கு லீவ் இல்லை, அது இல்லை இதுலன்னு சொல்லினேன். ஆனாலும் உன்னை ஒத்தையிலலாம் விட்டுட்டு போக முடியாது அப்படி இப்படினாங்க. அப்புறம் தான் நீங்களாம் இருக்கீங்களே, அதான் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டேன்டி. சரிடி விடு, எதை பற்றி யோசிக்காத. ஏக்கா நீயும் நானும் ஒன்னா படுத்துக்கலாம் சரியா? ஏன் அப்ப நான் எங்க போய் படுப்பேன்? நீ எங்கேயோ போய் படு, என்னமோ ஒன்று படு, நானும் அக்கா ஒன்னா படுத்துக்கிறோம். என்னங்கடி என்னங்கடி என்னங்கடி? ஏம்மா என்னம்மா இப்போ எதுக்குமா நீ வந்து கத்துற? இப்போ என்னடி சத்தம் போட்டுக்கிட்டு கிடந்தீங்க? அம்மா பேசிக்கிட்டு இருந்தோம்மா, 2 வார்த்தை பேசினாலே சத்தம் போடுறதா அர்த்தமா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களே அம்மா? வாயில அப்படி டேப் வச்சு ஒட்டி போடுவேன் சொல்லிட்டேன். கம்மனு வாயை மூடிட்டு படுங்க. எங்கம்மா அப்படிதான், நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க, வாங்க படுப்போம். இந்த பணியாரம் இருக்குதானே? ஊத்தி வச்சிருக்கேங்க. குழம்பும் நல்லா சூடா இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 4-5 பேர் சேர்த்தே வராங்க. வரும்போது குழம்பு பத்தலன்னா சிரமமா போயிடும். ஏற்கனவே குழம்பு தாளிச்சு விட்டேங்க, நீங்க வேணுங்கிறவங்களுக்கு வைங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணே சட்னி எதுவும் வேணுங்களா? அண்ணே உங்களுக்கு கொஞ்சம் அம்மா. அம்மா என்னையா நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டுல இல்லாம இந்த நேரத்துல? இல்லைம்மா, அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் முடிச்சிட்டேன். சரி வீட்டில் இருக்க போர் அடிச்சுதா, அதான் சரி அப்பாவும் நீ என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போன்னு இங்கே வந்தேன். தாத்தாவை பக்கத்துல பாத்துக்கன்னு சொல்லி தானே உன்னை அங்க விட்டுட்டு வந்தேன். இப்படி ஒத்தையில வரலாமா, அதுவும் நேரம் கட்ட நேரத்துல? அம்மா இன்னைக்கு லீவு தாம்மா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. லீவ் இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், அதுக்குன்னு இப்படி நீ ஒத்தையில வருவியா? தினந்தோறும் நீங்கள் ஒத்தையில் வரீங்க, இன்னைக்கு நான் சும்மா தான் இருக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் தாத்தா மாத்திரை போட்டு படுத்துட்டாங்க, இனி அவர் எந்திரிக்கவும் மாட்டார். அதான் சரி உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கலான்னு வந்தேன். அடடடா. என்னம்மா ஆளுங்களாம் வராங்களா? வாராங்கய்யா. சரி சரி. குழம்புற அடி பிடிச்சிரு போது கிண்டி விடுவோம். அரவிந்த் என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? பாத்திரம் எல்லாம் கிடக்கலப்பா, அதான் கழுவுறேன். அதெல்லாம் நீ செய்யக்கூடாது. அங்க போ, அங்க போய் உட்காரு போ. என்னப்பா இதுல என்ன வந்துற போகுது? இவரு படிக்கிற பையன், இந்த வேலையில நீ செய்யக்கூடாது. போ, கல்லா பெட்டிக்கிட்டு போய் நின்று காசை வாங்கி போடு. போ போ, முதல்ல போ, அங்க போ. தினந்தோறும் நீங்க தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க, இன்னைக்கு நான் சும்மா தான் இருக்கேன், அதனால என்ன வந்துச்சு? அமுதா பையனை முதல்ல கூப்பிடு. என்னடா என்னடா பண்ண? அம்மா பாத்திரம் எல்லாம் இவ்வளவு குவிஞ்சு போச்சு, அதான் கழுவுனா அப்பா கழுவ விட மாட்டேங்கிறாரு. நீ ஒரு ஆபீசர் உத்தியோகத்துக்கு போகணும்னு தான் நான் இப்படி கரண்டியையும் பாத்திரத்தையும் கழுவிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி நீ இந்த வேலையை பத்தினா அப்புறம் என்ன அர்த்தம்? அப்பா இந்த வேலையை நீங்க மட்டும் பண்ணுவீங்க, நான் மட்டும் பண்ணக்கூடாதா? கம்மன் இருங்கப்பா. அரவிந்த் சொன்னா கேட்கணும். அதெல்லாம் முடியாது. சொல்ற பேச்ச இந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான். இந்த வேலை செய்யாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஐயோ ஐயோ, இன்ன வரைக்கும் இவர் பெக்காத பையன்தான். ஆனால் இவனோட நல்லதுக்காக எல்ஐசி போடுறதா இருக்கட்டும், பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இவனுக்காக ஒரு சொந்த வீடு என் பையன் நல்லபடியாக வாழணும்னு செய்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு மனுஷன் இவ்வளோத்தையும் பண்ணுவார்? இன்னத்துக்கும் அவர் மூலியமாக பிறக்காத பையனுக்கு இவ்வளோ செய்கிறாரு. இவர் மாதிரி ஒருத்தர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்.